இந்த படத்த பத்தி சொல்லணும்னா, நீங்க வந்து ஓஜா போர்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா வந்து தி கோஸ்ட் போர்ட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. இந்த படத்துல அவ்ளோ வந்து விஷயங்கள் காட்டியிருப்பாங்க. அ பல எக்கச்சக்கமான வடிவில வந்து கோஸ்ட்லாம் வரும். ஒரு 4 பசங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க என்னென்ன சேட்டை பண்றாங்க, என்னென்ன இதனால ஆகுறாங்க அப்படின்றத அந்த படத்த ஃபுல்லா காட்டியிருப்பாங்க. இந்த படம் 2026ல ரீசென்ட்டா ஒரு தாய் லாங்குவேஜ் மூவி. ஸோ படத்தோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா, வெல்கம் டூ த ஷோ சினி ஸ்டோரி. படத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி கோஸ்ட் போர்ட். இந்த படத்துல 4 பசங்கள காட்டுவாங்க. அதாவது 3 பையனுங்க, 1 பொண்ணு. இவங்க 4 பேருமே ஸ்கூல் படிப்பாங்க. நெறைய சேட்டை பண்ற ஒரு பசங்க. ஸ்கூல்ல டீச்சர் வந்து இவங்க அடங்க மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பனிஷ்மென்ட் குடுப்பாங்க. அந்த ஸ்கூல் ஆப்போசிட்லயே ஒரு பெரிய ஒரு தாய்ல ஒரு கோவில் இருக்கும். அதாவது அந்த தாய்லாண்டோட ஒரு பாரம்பரியமான ஒரு து அ அந்த லாங்குவேஜ்ல சொல்லணும்னா அந்த குவான் கோவில் சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்கும். அந்த கோவில போய் நீங்க கிளீன் பண்ற வொர்க்ன்னு குடுப்பாங்க. ஸோ இப்படியே கட் பண்ணா ஒரு சீன் காட்டுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி பையன் கத்திக்கிட்டே ஓடி வந்து அந்த கோவிலுக்குள்ள வருவான். அந்த கோவில் வேற எந்த கோவிலும் கிடையாது. அந்த கோவில் தான். ஓடி வருவான். அப்போ அந்த பின்னாடியே ஒரு பேய் தொரத்திட்டு வரும். அந்த பேய் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா தான். அவங்க அம்மா சில பேயால வந்து பாதிச்சிருப்பாங்க. அந்த பையன் கையில ஒரு டைஸ் இருக்கும். அந்த டைஸ மட்டும் கையில வச்சுட்டு வருவான். அப்படியே அந்த கோவில்லயே தூக்கு மாட்டிருவாங்க. ஸோ இதோட இந்த சீன் முடிஞ்சிருமா? இந்த சீன் இத வந்து இந்த சீன்ல கனெக்ட் பண்ணுவாங்க. இவங்க அந்த கோவில்ல தான் கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது, அதுல அந்த ஒரு பொண்ணு இருப்பா. அவ என்னையும் உங்க டீம்ல சேர்த்துக்கோங்கன்னும்போது, அப்பதான் அந்த பொண்ண சேர்த்துட்டு இருப்பாங்க. இவங்க போய் உள்ள கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து டக்குனு அங்கருந்து கத்திக்கிட்டே ஓடி வருவா. என்னன்னு கேட்கும்போது, நான் உள்ள ஒண்ணு பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப இங்க லீன்றவன் தான் ஹீரோ. அவன் வந்து ஒரு கதை சொல்லுவான். இந்த மாதிரி வந்து இந்த கோவில்ல ஒரு அமானுஷ்யம் சுத்திட்டு இருக்கான். ஒரு குட்டி பையன வந்து அவங்க அம்மாவே கொலை பண்ணியிருக்காங்க. அவனோட ஆத்மா இந்த கோவில்ல தான் இருக்குன்ற மாரி நெறைய பேர் பேசுவாங்க அப்படின்ற மாரி அந்த லீன்ற படத்தோட ஹீரோ அந்த குட்டி பையன் சொல்லுவான். இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பொண்ணு கத்துனுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்ப்பாங்க. பார்த்தா அங்க ஒரு டைஸ் போர்ட் இருக்கும். அந்த டைஸ் போர்ட் எடுப்பாங்க. எடுத்து பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு போர்ட் மாரி இருக்கும். அந்த போர்டு எடுத்துருவாங்க. எடுத்து இவங்க வந்து கேம் விளையாடி தான் ஸ்கூல்லயே பனிஷ்மென்ட் வாங்கியிருப்பாங்க. என்ன கேம்னா, அந்த ஊரோட ஒரு சூது விளையாட்டு. அது விளையாடி தான் பனிஷ்மென்ட் வாங்கியிருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு விளையாட்டுன்னொன்னே ஜாலியாயிடும். அந்த டைஸ் எடுத்து உருட்ட ஆரம்பிச்சுருவாங்க. டைஸ் எடுத்து உருட்ட ஆரம்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பயங்கரமான ஒரு சவுண்ட் கேட்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைஸ் வந்து அந்த ஒரு போர்ட்ல எங்க போய் நிக்குதோ, அதுல என்ன இருக்கோ அது அது வந்து அப்படியே அந்த டெவில் வந்து வர மாரி, ஒரு கோஸ்ட் வர மாதிரி ஒரு கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த பசங்களுக்கு அது என்ன போர்டுன்னே தெரியாது. அந்த போர்ட உருட்டுனப்பவே அங்க இருக்க புத்தா ஸ்டாச்சு வந்து திரும்பிடும். ரொட்டேட் ஆயிடும். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. ஃபர்ஸ்ட்டு ஒருத்தன் உருட்டுவான் அந்த டீம்ல. அவன் உருட்டுனோனே அந்த டைஸ் போய் ஒரு ஒரு ஒத்த கால் பேய் மேல நின்றும். அந்த புக் இருக்கும். அந்த பொண்ணு அத படிப்பா. படிச்சா ஒத்த கால் பேய்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஒத்த கால்ல ஒரு பேய் பயங்கரமா ஓடி வந்து அங்க எல்லாரையும் அட்டாக் பண்ண பார்க்கும். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அட்டாக் பண்ண பார்த்துட்டே இருக்கும். இவங்க வந்து அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வர அந்த கோவிலுக்குள்ள இருந்து அப்பயே அந்த பசங்க அந்த டைஸ் போர்டையும் அந்த 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 டைஸையும் எடுத்துட்டு ஓடி வருவானுங்க வெளிய. எடுத்துட்டு வந்துட்டு இருக்குள்ள இவங்க வந்து மிஸ் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்க கிளீன் பண்ணுங்க. உங்க வீட்ல இருந்து பேரண்ட்ஸ் வருவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஹீரோவோட லீக்கு வந்து ஒரு அக்கா இருப்பாங்க. அவனுக்கு அப்பா, அம்மா கிடையாது. அவங்க வந்து கார்ல கூட்டிட்டு வரதுக்காக வந்திருப்பாங்க. வந்தோனே அவங்க அக்கா கிட்ட, "அக்கா, அக்கா இங்கேருந்து கிளம்பு, கிளம்புன்னு" சொன்னோனே, அவங்க என்ன பண்ணுவாங்க, "என்னடா?" அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாரி பேய்ன்னு சொன்னா அவங்க நம்ப மாட்டாங்க. அவங்க கார வேகமா எடுத்துட்டு போங்க. அந்த ஒத்த கால் பேய் மேல தான் இடிச்சிருப்பாங்க. அது ரொம்ப பயங்கரமா காட்டுவாங்க. இந்த பசங்கலாம் அது வந்துரும், வாங்க போலாம் போலான்னும்போது கரெக்ட்டா அந்த பேய் எழுந்து வரும். இவங்க அக்காவும் அத பார்த்துட்டு குடுக்கும். பசங்கள எல்லாரையும் கார்ல ஏத்திட்டு அவங்க அங்கருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுவாங்க. யாரோட வீட்டுக்குன்னா, லீயோட வீட்டுக்கு. இந்த பசங்க அங்கேயே போர்டு எடுத்துட்டு போயிருப்பானுங்க. ஆனா, ஒன்ஸ் அந்த போர்ட ஸ்டார்ட் பண்ணிட்டா, அந்த போர்டோட ஹிஸ்டரி புக்ல போட்டிருக்கும். அத கம்ப்ளீட் பண்ற வரைக்குமே நெறைய பேய் வந்துட்டே இருக்கும். அது என்னென்னலாம் குடுக்கும்னா, நெறைய உயிர காவு வாங்கும்னு குடுக்கும். இப்ப இவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் பண்ணியிருப்பாங்க. இப்ப அடுத்த டர்ன் வேற ஒருத்தவங்க டைஸ உருட்டணும். அவங்க அக்கா அத ஃபுல்லா படிச்சுட்டு, கண்டிப்பா இந்த கேம கம்ப்ளீட் பண்ணலன்னா, இது ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த டைஸ வந்து இன்னொரு பையன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவான். ஸ்டார்ட் பண்ண உடனே, அது வந்து வால்ல ஒரு அந்த சுவர்ல வந்து ஒரு தல பேய் மட்டும் உருவாகி, அது வந்து நம்மள வந்து மேனிபுலேட் பண்ணும். ஒரு ஆ ஆலோவிங் ஜோனுக்கு வைக்கிற மாரி அது. அவங்க அக்கா சொல்லிடுவாங்க படிச்சுட்டு, "நீங்க வந்து அது உங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணும். கண்டிப்பா நீங்க வந்து அதுல வந்து நீங்க எக்காரணத்த கொண்டும் மயங்கிடக்கூடாது. எல்லாம் ஃபோக்கஸா இருக்கணும்னு" சொல்லுவாங்க. அவங்க அக்கா வந்து இந்த பசங்கள காப்பாத்துறதுக்காக திரும்புவாங்க. அந்த பேய் இவங்கள அப்படியே கண்ட்ரோல் பண்ணி, அந்த பேய் அப்படியே இவங்கள அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படியே முழுகி அவங்களுக்குள்ள அந்த பேய் போயிடும். அவங்களுக்குள்ள போனோனே இவங்கலாம் ஒரு மாரி பயந்துட்டே இருப்பாங்க. அவங்க அக்கா எங்க போயிடுவாங்க தெரியாது. அந்த பேய் வந்து அவங்கள ஒரு வாழை மரம்லாம் இருக்கிற ஒரு ஜோனுக்கு கூட்டு போய் அவங்க வாயெல்லாம் அந்த பேய் உள்ள போயிட்டு,
டக்குன்னு அவங்க அக்கா அங்க ஒரு மாரி கிராக் மாரி நடந்து வருவாங்க. இவங்கலாம் பயப்படுவாங்க. பயப்படும்போது அப்படியே கக்கா கக்கான்னு சிரிப்பாங்க. அது ரொம்ப பயங்கரமா இருக்கும். அந்த பசங்கலாம் ஓரமா போய் ஒளிஞ்சிருவாங்க. அப்புறம் அவங்க அக்காக்குள்ள அந்த பேய் போயிடுச்சுன்றது கொஞ்சம் கொஞ்சமா பசங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. அங்க இருக்க பசங்கள கொல்றதுக்காக கத்தி எடுத்துட்டு வந்து, "இங்க பாரு, டைஸ உருட்டு இல்லன்னா உங்க அக்காவோட நான் கொலை பண்ணிடுவேன்" அப்படின்னு அந்த பேய் வந்து அவன மிரட்டும். அடுத்த டைஸ் அடுத்த ஒருத்தவங்களோட டர்ன். இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவங்க அக்காவ என்ன பண்ணிருவாங்க, அங்க அவங்க அக்கா வந்து இவங்கள கொலை பண்ண பாக்கும். எப்படியோ அவங்க கிட்ட சமாளிச்சு அவங்க அக்காவ ஒரு சங்கிலியால அந்த வீட்ல கட்டி போட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள பேய் இருக்கு. வெளிய விட்டா நம்ம காலின்னு கட்டி போட்டுருவாங்க. இப்ப தேர்டா ஒரு பையன் வந்து இங்க டைஸ உருட்டணும். அப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அப்ப லீ தான் வந்து அவனுக்கு இருக்குது அந்த அக்கா தான். அந்த அக்காவும் இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த அந்த புக்க படிச்சுட்டு சொல்லுவான். 3 டேர்ன்ல ஒரு பேய் வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி வேர்லயே ஒரு மாரி பயங்கரமா வரும். கண்டிப்பா அத அட்டாக் பண்றதுக்கு நமக்கு எக்யூப்மெண்ட்ஸ் தேவை. எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா, கையில கிடைக்கிறதெல்லாம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லும்போது, அங்க இருக்க கட்டை, கம்பி, ஃபயர் கிராக்கர் எல்லாமே எடுத்துப்பாங்க. அதுல ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து ஒரு மாரி ரவுடியோட தம்பி. அவன் மட்டும் கன் எடுத்து எடுத்து வச்சுட்டு இருப்பான் பாக்கெட்ல. "என்னடா கன் வச்சிருக்கேன்னு" கேட்டா, "என்கிட்ட எப்பவுமே கன் இருக்கும்" அப்படின்னு சொல்றான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, "அக்காவ சுடுறதுக்குலாம் நீ இது பண்ணிடாத" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கன் வச்சுட்டு இருப்பாங்க. 3வது டைஸ் உருட்டிட்டாங்களா, அப்படியே கீழேருந்து மரவேர் மாரி ஒண்ணு அப்படியே தொரத்திக்கிட்டு வரும் இவங்கள. பயங்கரமா இருக்கும். அந்த ஒரு பிளாட்லயும் வர அந்த பேய காட்டும்போது, நமக்கு அவ்ளோ பயங்கரமா இருக்கும். இவனுங்க என்ன பண்றதுன்னு தெரியாது. அந்த வேர்கிட்ட என்னென்னவோ போராடுவானுங்க. ஃபைனலா அது எப்படி என்ன பண்றதுன்னு தெரியாது. எவ்ளோ எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு அடிச்சாலும் அது இதாகாது. கடைசியில எல்லாரையும் வந்து அத அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். அங்க இருக்க ஒருத்தரையும் வந்து பாதிக்க ஆரம்பிக்கும். இதுல என்னன்னா, ஒருத்தர் கூட வந்து அதுகிட்ட அட்டாக் ஆகாத அளவுக்கு சேஃபா இருப்பாங்க. அதுதான் இந்த படத்துல சூப்பரா காட்டியிருப்பாங்க. யாரோட உயிரும் போகாது. ஆனா அதுல ஒரு பையனோட தலைய மட்டும் புடிக்கும். பட் அங்க என்ன பண்ணுவான்னா, ஹீரோ வந்து டக்குன்னு அங்க இருக்க கெரோசின் எடுத்து அந்த வேர் மேல ஊத்திருவான். அந்த வேர் பேய் மேல. ஊத்திட்டானா அவன் பத்த வைப்பான். மேட்ச் பாக்ஸ் பத்தவே பத்தாது. ஒண்ணுமே ஆகாது. அந்த பேய் அட்டாக் பண்ண வரும். அப்ப ஹீரோயின் கரெக்ட்டா வந்து ஒரு லைட்டர் எடுத்து டக்குன்னு அந்த பேயோட மூஞ்சிலே அடிக்கும். அப்படியே அந்த வேர் பேய் வந்து அப்படி எரிஞ்சுக்கிட்டே விழுந்துரும். இப்ப ஹீரோயின் தான் அந்த வேலைய பண்ணியிருப்பா. இப்ப 3வதா டைஸ் முடிஞ்சது. 4வதா ஹீரோயின் தான் வந்து டைஸ உருட்டணும். இப்ப இந்த 4வதா நடக்கிற விஷயம் தான் அவ்ளோ பயங்கரமா இருக்கும். என்ன ஆகும் அப்படின்னா, பயங்கரமான ஒரு பேய், ராட்சசமான ஒரு பேய் வரும். என்னன்னா, அவ டைஸ உருட்டிடுவா. இந்த டைஸ் வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஸ்டேஜ்ல போய் நின்னா தான் அந்த இதா. அது வந்து என்னன்னா, எல்லாரையும் ஒரு மாயாஜாலமான ஒரு ஜோனுக்கு கூட்டு போயிடும். இந்த இடத்துல சவுண்ட் கேட்குதுன்னு ஒரு போலீஸ் வருவாங்க. அந்த வேர்லாம் கொல்றப்போ கன் ஷாட் கேட்கும்னு சொல்லிட்டு வருவாங்க. வந்து பார்த்துட்டு அங்க பார்த்தா அவங்க அக்காவ கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அவங்க அக்கா பேய் என்ன சொல்றன்னா டக்குன்னு போலீஸ் கிட்ட, இந்த மாதிரி வந்து என்ன வந்து இவங்க எங்க வீட்டுக்கு வந்து திருட வந்திருக்காங்க. இந்த குட்டி பசங்க என்ன கட்டி போட்டாங்கன்னு சொன்னா, அவன் ஒரு பைத்தியக்கார மாரி எல்லாத்தையும் கழட்டி விட்டுருவான். இந்த பசங்க அங்கருந்து தப்பிச்சு ஓடுவாங்க. அவங்கள எப்படியோ புடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுருவாங்க. அந்த பசங்க கன்வே பண்ணுவாங்க. இந்த மாரி என்ன கதை கட்டுறியா? அப்படின்னுவாங்க. இல்ல உண்மையா நாங்க ஒரு போர்ட் எடுத்தோம். முதல்ல காது குடுத்து கேளுங்கன்னு அந்த பசங்க எக்ஸ்பிளைன் பண்ணி, ஃபைனலா நீங்க வேணா அந்த அந்த பொண்ணு இருக்க வீட்ல போய் பாருங்க. என் அக்கா தான் அவங்க. போய் பாருங்க அப்படின்னா, அங்க இருக்க போலீஸோட தலைலாம் துண்டு துண்டா இருக்கும். அந்த பேய் வந்து எல்லார் தலையும் துண்டு துண்டா அந்த பேய் வந்து எல்லாரையும் துண்டு துண்டா தான் தலைகீழா அப்படி ஆக்கும் போல. துண்டு துண்டா இருக்கும். இத பார்த்துட்டு அந்த போலீஸ் அங்கருந்து தெரிச்சு அடிப்பாங்க. சொல்றது அப்பதான் நம்புவாங்க. அவங்களையும் அவங்க வந்து பயங்கரமா கொலை பண்ணோம். அதுல நெறைய போலீஸ் இறந்துருவாங்க. ஒரு போலீஸ் மட்டும் அந்த பசங்க கூட இருப்பாரு. ஃபைனலா என்ன பண்றது தெரியாது. இந்த பொண்ணு டைஸ உருட்டிடுவா. உருட்டுனோன பயங்கரமான ஃபைனல் ஸ்டேஜ்க்கு ஒரு பேய் வரும். எல்லாருமே ஒரு ஜோனுக்கு போயிடுவாங்க. இதுல ஹீரோ லீ வந்து ஒரு அவுட் ஆஃப் ஜோன் போயிடுவான். அவனோட சுயநிலவை இழந்துருவான். ஸோ அது மாதிரி ஒருத்தரும் ஒரு சுயநிலவை இழந்துருவாங்க. அங்க இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த பேய் தலைகீழ ஆக்கிடும்ல. அப்ப ஹீரோ அந்த லீன்ற பையனை மட்டும்தான் போராடி ஃபைனலா அங்க இருக்க அந்த பேயும் இது பண்றாங்க. இந்த 4 ஸ்டேஜ் பேயும் அவ்வளோ பயங்கரமா இருக்கும். அதுக்குள்ளேயே டக்குன்னு அந்த ஹாலோவின் ஜோன்ல இருந்து வெளிய வந்துருவாங்க. அந்த கோஸ்ட் போர்டு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும். கம்ப்ளீட் ஆனோனே எல்லா பேயும் செதஞ்சிரும். ஒரு பேய் மட்டும் அப்படியே இருக்கும். அந்த பேய் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க இருக்க நெருப்புலயே தள்ளி அந்த அந்த போர்டையே தூக்கி அந்த அந்த நெருப்போட போட்டு எரிச்சிருவாங்க. எரிச்சுட்டு கோவிலுக்கு ஓடி வந்துருவாங்க. அப்ப வந்தோனே இவங்க 3 பேர் பசங்க தான் டீம் இல்லையா? அதுல இந்த ஒரு பொண்ணு. எப்பவுமே நம்ம 3 பேர் தானே டீமா இருப்போம். இப்ப நம்ம டீம்ல ஒருத்தவங்க சேர்ந்திருக்காங்க. அதுதான் வந்து இந்த பொண்ணு. அதாவது ஹீரோயின சொல்லுவாங்க. ஹீரோயின கைய வைப்பா. டக்குன்னு அவங்க அக்கா பேயோட கண்ட்ரோல்ல இருந்தாங்கல்ல, அவங்க வந்து டேய் 4 பேர் கிடையாது. இதோட 5 பேரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்க கை வச்சு, இதுக்கப்புறம் நம்ம டீம்ல 5 பேரு அப்படின்னுவாங்க. அந்த கோஸ்ட் போர்டும் அந்த கோவில்ல இருக்க அந்த நெருப்பு இடத்துல அந்த பேயும் அப்படியே ஒண்ணா சேர்ந்து அந்த நெருப்போட பஸ்மமாயிடும். இவங்க எல்லாரும் நார்மலான ஜோனுக்கு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஹாப்பியா இதுக்கப்புறம் நம்ம 5 பேர் ஒரு டீம் அப்படின்ற மாரி அந்த படத்த சூப்பரா முடிப்பாங்க. இந்த மாதிரியான சூப்பரான படம்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சினி கார்னர சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.